அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். நாடு முழுவதும் கொண்டாடப்படுற கோலாகலமான பண்டிகைகளில் ஒன்று தான் விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளாக வணங்கப்படும் விநாயகரோட பிறந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். அறிவு, ஞானம், கல்வி ஆகியவற்றுக்கான கடவுளாகவும் எந்த விஷயத்தை முதலில் செய்தாலும் விநாயகரை வணங்கித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இந்த பண்டிகை ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் ஊர்வலமும் 3 நாட்களுக்கு பிரசித்தி பெற்ற விசேஷமாக நடைபெறும். அதே மாதிரி வட மாநிலங்கள்லேயும் 3லிருந்து 10 நாட்கள் வரை விசேஷமாக விநாயகர் சதுர்த்தி நடைபெறும். இது கணேஷ் உத்தவ் அல்லது கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி தொடங்கியதற்கான வரலாற்றையும் விநாயகர் பிறந்த கதையை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல ஆண்டுகளாக இந்தியா முழுசும் எல்லா மாநிலங்களையும் கணேஷ் சதுர்த்தி அல்லது விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்படுது. அவரவர் வீட்லேயும் இதற்கான விசேஷமாக பூஜை செய்து விநாயகருக்கு பிடித்த பண்டங்களை சமைச்சு நைவேத்தியமாக வைத்து கொண்டாடுறதும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவரவர் வசிக்கிற தெரு இல்லது சமூகங்கள் எந்த சின்ன சின்ன குழுவாக சேர்ந்தும் கொண்டாடுறாங்க. இதை தவிர்த்து சிறிய முதல் விண்ணை முட்டும் அளவுக்கு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்கிறாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் 12ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாராஷ்டிரத்தில் தான் தொடங்கியிருக்கு. மராட்டிய மன்னரான சிவாஜி மகாராஜாவால் தான் இந்த பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுது. மக்கள் எல்லோரும் இதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு இந்துக்களுடைய பாரம்பரியத்தை வளர்த்து மக்களிடையே ஒற்றுமையை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் ஒருங்கிணைந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடனும் ஊக்குவித்ததாக சொல்லப்படுது. தொடக்கத்தில் மகாராஷ்டிராவில் மட்டும் விமர்சையாக கொண்டாடப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி காலம் செல்ல செல்ல இந்தியா முழுவதும் கொண்டாட தொடங்கியது. அதற்கு பிறகு தற்போது உலகம் முழுவதும் கூட விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் நிலவி வருது. இந்தியா உட்பட நேபாள், மொராஷியஸ், தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளையும் வாழும் இந்தியர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு வராங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் மற்றும் பார்வதியோட மூத்த மகனாக அவதரித்தவர் தான் விநாயகர். இவருடைய பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. எந்த கடவுளுக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு விலங்கின் தலையை தன்னுடைய தலையாக வைத்திருக்கும் ஒரே இறைவன் விநாயகர் மட்டும்தான். விநாயகர் அறிவு, ஞானம், அதிர்ஷ்டம், செல்வ வளம் மற்றும் செழுமை ஆகியவற்றுக்கு அதிபதி ஆவார். விநாயகரை வணங்கி வருபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல வளமான எதிர்காலத்தை அருள்பவர் அப்படின்றது ஐதீகம். வீடுகளை விதவிதமாக அலங்கரிப்பதில் இருந்து பலவிதமான உணவுகளையும் பிரசாதங்களையும் சமைச்சு விநாயகரை ஊர்வலமாக கொண்டு வந்து பூஜை செய்து மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது ஒரு பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி விளங்குது. இது மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து பின்பற்றி வராங்க அப்படின்றதற்கான அடையாளமாக திகழுது. புராணங்கள் படி விநாயகர் அவதரித்த கதை ரொம்பவும் தனித்துவம் மிக்கதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கு. பல பேர் இந்த கதையை பற்றி திரைப்படங்களாக அல்லது கதையாகவோ கேட்டிருக்கோம். சிவபெருமான் இல்லாத போது தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நம்பிக்கையான தைரியமான பாதுகாவலர் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசி இருந்த மஞ்சள் மற்றும் சந்தனத்தில் இருந்து விநாயகருக்கு உயிர் கொடுத்தாங்க. பார்வதி தேவி குளித்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துக்கு காவலாக விநாயகர் இருந்தார். அப்பொழுது சிவபெருமான் உள்ளே நுழைய முயற்சிக்கும் போது சிவபெருமானையே விநாயகர் தடுத்துட்டாரு. அதில் கோபம் கொண்ட சிவபெருமான் விநாயகருடைய தலையை துண்டித்தார். நடந்ததை கேள்விப்பட்ட பார்வதி அதீத கோபம் கொண்ட மகா காளியாக உருமாறினாங்க. காளியோட கோபம் பிரபஞ்சத்தையே அழிச்சிடும் அப்படின்றதுனால தன்னுடைய தவறை உணர்ந்த சிவபெருமான் துண்டித்த தலையை ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு விலங்கினோடைய தலையை கொண்டு வந்தா மறுபடியும் விநாயகருக்கு முடியும் அப்படின்னு ஒரு யானையோடைய தலையை கொண்டு வந்து விநாயகருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட விநாயகரோட அவதாரம் பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறவி எடுப்பதற்கான சுழற்சியை குறிக்குது. இப்படி விநாயகர் பிறந்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு தடை ஏற்பட்டு இருக்கிறத நம்மள சில பேர் அறியாமல் இருந்திருப்போம்.
18ஆம் நூற்றாண்டில் பூனேவில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 1890களில் லோகமான்யா திலக் அப்படின்றவர் இந்த பண்டிகைக்கு தடை விதிப்பை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதன் பிறகுதான் மும்பை, பூனே உள்ளிட்ட பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மறுபடியும் களை கட்ட துவங்கியிருக்கு. இந்தியாவில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கொல்கத்தா, ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட வட மாநிலங்களிலும், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் விநாயகர் சதுர்த்தி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை பற்றியும் விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதித்தவர் யாருன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.